இந்த மாதத்தோட ஃபஸ்ட்டு மினி விளாக் 1ஆந்தேதியே வந்து காய்ச்சல் போட்டு லீவ் போட்டு வீட்டில் உட்காந்தாச்சு. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வந்து கிளம்பி போயிட்டாங்க. எனக்கு வந்து சரியான காய்ச்சல். எல்லாருக்குமே உடம்பு சரியில்லைன்னா டக்குன்னு அவங்க அம்மாவை தானே தேட சொல்லும். எனக்கு வந்து அந்த மாதிரி எங்கள் அம்மா இல்லாததே தெரியாத அளவுக்கு எங்கள் வீட்டுக்காரங்க வந்து நல்லா பார்த்துக்குவாங்க. அவங்க வீட்டு வேலையெல்லாம் நல்லா செய்வாங்க. ஆனால் சமையல் அந்தளவுக்கு வந்து வராது. கூட வந்து ஹெல்ப் வேணால் பண்ணுவாங்க. ஆனால் நேற்று நைட்டு தோசை ஊற்றி தேங்காய் சட்னி வச்சு எல்லோரும் வந்து சாப்பிட்டோம். அது வந்து அவங்க தான் ரெடி பண்ணாங்க. காலையில் பிள்ளைங்களுக்கு பருப்பு சாப்பாடு செய்யலான்ட்டு தான் வந்து அரிசி பருப்புலாம் ஊற போட்டேன். ஆனால் வந்து எனக்கு அதை வைக்கிறது கூட வந்து எனக்கு முடியல. அதுக்கப்புறம் அவங்களே வந்து சட்னி கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தாங்களா, நான் அதை அரைச்சி பிள்ளைங்களுக்கு தோசையே ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டுட்டேன். எனக்கு ரொம்ப தலைவலியாக இருந்ததுனால கொஞ்சமாக வந்து வர காஃபி வந்து வச்சு குடிக்கலான்ட்டு காஃபி வந்து வச்சுட்டு இருந்தேன். எனக்கு என்ன தான் காய்ச்சல் இருந்தாலும் சுடு தண்ணி குடிக்கிறதுலாம் பிடிக்காது. இருந்தாலும் அவங்க வேலைக்கு போகும்போது போட்டு வச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்காகவாவது குடிக்கணும். நேற்று டாக்டர்கிட்ட போயிட்டு மாத்திரைலாம் வாங்கிட்டு வந்தாச்சு. மாத்திரையை போட்டுட்டு காஃபியை குடிச்சிட்டு பேசாமல் போய் படுக்க வேண்டியது. நாளைக்கு மினி விலாகில் பார்க்க